உத்தமமாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். அவர்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் தேவனுடைய புத்திரர்கள் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாத்தானும் அந்த இடத்துல வந்து இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் கூடி இருக்கிற இடத்துல சாத்தானும் வந்து நிற்கிறான். ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆம், நான் வாசிக்கிறபடி பிசாசானவன் எவனை விழுக்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்தே வந்து கொண்டிருக்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே யோபுவை பிடிக்கும்படியாய், யோபுவை விழுக்கும்படியாய் அவன் வகை தேடி சுற்றி திரிந்து வந்தான். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறான், என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? முகாந்திரம் இல்லாமல் அவனை உன்னிடத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாய் நீ என்னை ஏவி விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், சில நேரங்களிலே உங்களை குறித்து சத்ருவானவன் சாத்தான் ஆண்டவரிடத்துல போய் ஏவி விடுகிறான். அவனுடைய விசுவாசத்தை சோதித்து பாரும், அவனுடைய உத்தமத்தை சோதித்து பாரும். யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் இன்னும் உத்தமத்திலே நடக்கிறான். எவ்வளவுதான் முகாந்திரம் இல்லாமல் ஒரு காரணமும் இன்றி உங்களை தொடும்படியாய், உங்களுடைய சில ஆசீர்வாதங்களை பறிக்கும்படியாய் சாத்தான் கர்த்தரை ஏவி விட்டாலும் கூட, ஆமென், எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் உத்தமத்திலே நடக்க முடியும்? உத்தமத்திலே நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவன் இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இந்த சாட்சியை நாம் பெறும்படியாய் நம்முடைய உத்தமத்திலும் நம்முடைய பரிசுத்தத்திலும் நம்முடைய வாழ்க்கையை அனுதினம் சோதித்து பார்த்து உத்தமத்திலே பரிசுத்தத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருக்கு உத்தமமான நாளாய் மாறட்டும். ஆமென்.